OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஓடிடி சினிமாவில் இன்னைக்கு நம்ம பேச போகிற படம் அமேசான் பிரைமில் வெளியாகி இருக்கிற உள்ளொழுக்கு அப்படிங்கிற ஒரு மலையாள படங்க. இந்த படத்தை பற்றி இந்த படத்தை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். அதான் அந்த படத்தின ஒன்லைன்னா இதான் படத்தை பார்க்கணும். என்ன கதை ஏது கதைலாம் அப்புறம் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். என்ன சிம்பிள் ஜானருங்க இதெல்லாம். இது மாதிரி படங்கள்லாம் எப்படி இந்த சேட்டன்களுக்கு மட்டும் தோணுதுன்னே தெரியல. அப்படி ஒரு படங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். என்ன கதைன்னா, கதாநாயகி பார்வதி, அந்த நம்ம மரியாதையில் நடித்தாங்களா அந்த பொண்ணு தான் கதாநாயகி. கதாநாயகியோட சூப்பர் கதாநாயகி யார் தெரியுங்களா அந்த படத்தில்? நம்ம ஊர்வசி தான். ஊர்வசியோட நடிப்பை பார்க்கணுங்க இந்த படத்தில். அப்போ கதாநாயகெல்லாம் அடுத்த கதை அவன்லாம் விடுங்க. படம் இவங்க 2 பேர் தாங்க படம். 2 பொம்பளைங்களை படத்தை வச்சு எடுத்துருக்கிறான்னா எப்படிப்பட்ட படமாக இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. கதை ரொம்ப சிம்பிளான கதை. கதாநாயகி ஒருத்தன் லவ் பண்ணுறான், இந்த அம்மா லவ் பண்ணுறாங்க. விதிவசத்தால் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. முடிஞ்சு போச்சு, காதல் தூத்து போயிடுது. ஆனால் கட்டின புருஷன் உடம்பு சரியில்லாதவன். கல்யாணம் கொஞ்ச நாள்லேயே இறந்து போயிடுறான். இழவு வீடு அது. கல்யாண வீடு கொஞ்ச நாள்லேயே இழவு வீடாகிடுது. என்ன வீடு? அவன் மாமியார் வீடு எப்படின்னா வசதியான வீடு. இந்த ஊர்வசி தான் மாமியார். அவன் வீட்டுக்கு தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போகிறா புருஷனோட. அந்த வீட்டை ஒட்டி ஆறு இருக்கும். கேரளாவில் தெரியும்ல உங்களுக்கு. அந்த வீட்டுக்கு போகணுன்னா நீங்கள் ஆற்றுல தான் போகணும். சைக்கிள் ஸ்டாண்டு மாதிரி போட் ஸ்டாண்டு வெளியில் இருக்கும். போட்டில் ஏறி தான் நீ வீட்டு விட்டு வெளில வந்தோன்னு போட்டில் ஏறி உட்காரணும். அப்படிப்பட்ட ஒரு வீடு அது. அந்த வீட்டில் ஒரு புருஷங்காரன் இப்போ உடம்பு சரியில்லாமல் இறந்துடுறான். இழவு வீடாக ஆயிடுச்சு. வெள்ளம் கேரளாவில் இப்போ இருக்கிற மாதிரி அப்போ அந்த படத்துலேயும் வெள்ளம், அப்படி ஒரு வெள்ளம். இப்போது புதைக்க சுடுகாடு முழுக்க வெள்ளத்தில் மூழ்கி இருக்கு. பள்ளம் நோண்டி பணத்தை புதைக்க முடியாது. ஊரை சுற்றி வெள்ளம். அதனால் பாடியை எடுத்துன்னு வீட்டில் வச்சிடுறாங்க. இப்போ வச்சிடலாம், அதை வச்சு எடுத்துலாம்லாம் பார்த்தா வெள்ளம் விடுற மாதிரி இல்லை. ஒரு 10-15 நாள் இந்த பஞ்சாயத்து நடக்குது. வீட்டிலேயே பாடியை வச்சுக்கிட்டு வீடை சுற்றி தண்ணி. யோசனை பண்ணி பாருங்க. அதை ஒரு படமாக எடுத்துருக்குறாங்க. வீட்டுக்குள்ளே எல்லா ரூம்லேயும் தண்ணி இருக்கும். அவங்க துணியை தூக்கினு, புடவை தூக்கினு, லுங்கியை தூக்கிட்டு தான் நடப்பாங்க. சேர் அப்படியே மிதக்கும். அந்த சேரை எடுத்து போட்டு தான் உட்காருவாங்க. டெட் பாடி வெளியில் இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் தாங்க படம். சரி, படத்தினுடைய கதை நீங்கள் படம் பாருங்கள். நான் எதுவுமே சொல்ல விரும்பலை. ஒரு இழவு வீடு. அந்த வீட்டில் 15 நாளாக டெட் பாடியை வச்சுக்கிட்டு ஒரு மனம் போராட்டங்கள் நடக்குது. பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை. என்ன பிரச்சனை? படத்தினுடைய எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த படத்தில் எல்லா கேரக்டரும், எல்லா மனிதர்களுமே தான் செய்கின்ற தவறுக்கு ஒரு நியாயம் கற்பிக்க முயல்கிறார்கள். எந்த ஒரு திருடனும் கேளுங்க, திருண்டது ஒரு காரணம் சொல்லுவான். எந்த ஒரு அயோக்கியத்தனம் செஞ்சவனு சொல்லுங்க, அது ஒரு காரணம் சொல்லுவான். ஸோ எல்லா மனிதர்களுமே தான் செய்கின்ற தவறுகளுக்கெல்லாம் நியாயம் கற்பிக்க முற்படுகிறார்கள் அப்படிங்கிறதாங்க படம். இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே காதலன் இருக்கானா, அதை மீறி இவனை கல்யாணம் பண்ணிக்கிறாளா? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த தொடர்பு தொடருது. அதனால் வர ஏற்பாடுகள், குழப்பங்கள், டயலாக்ஸு. ஊர்வசியோட நடிப்பு அட்டர் பெஸ்ட்டுங்க இந்த படத்தில். படம் இழவு விடுங்கிறதுனால படத்தில் ஒரு சீன் கூட சிரிக்கிற சீனே கிடையாது. படம் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் இழவு வீட்டில் நம்ம சிரிக்க முடியாது இல்லையா? எல்லாருமே உண்மைன்னு தான் இருப்பாங்க. அப்படியே தான் இருப்பாங்க எல்லாருமே. டைலாக்ஸு, பேசுறது, கோபம், ஆற்றாமை. சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இருப்பாங்க. மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை. இவளுக்கு ஏற்கனவே ஒரு காதலன் இருக்கிற பஞ்சாயத்து தெரிய வந்துடுது. வெளியிலையும் சொல்ல முடியாது. அதுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைக்கு அதுக்குள்ளே சில விஷயங்கள்லாம் போதும். நீங்கள் பாருங்கள் அது என்னன்ட்டு. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சிருமோன்னு பயப்படுறேன். நான் வேறு ஒன்றும் கிடையாது. பெரிய ரகசியம்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் அதை கையாண்டிருக்கிற விதங்க. டைரக்டருங்க என்ன ஒரு சின்ன பையங்க டைரக்டர். என்ன மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்கான்னு தெரியுங்களா படம்? ஐயோ, தமிழ்லாம் இந்த மாதிரி படம் வரணுங்க. அப்படிப்பட்ட படம். அதாவது சினிமாவை நேசிக்கிற எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். ஒரு சாதாரண ஒரு விஷயம். இவளோட பாய் ஃப்ரெண்ட் ஃபோன் வரும். பேர் பொண்ணு பேரை போட்டிருப்பா. இவ மரியான்னு போட்டிருப்பா. பெல் அடிச்சுட்டே இருக்கே, சாவு வீடு வேற, மருமக உள்ள குடிக்க ஏதோ போயிட்டா அப்படின்னு தெரியாமல் ஊர்வசி ஃபோன் எடுத்துருவா. ஃபோன் எடுத்தால் அவன் காதலன் பேசுவான். என்னாச்சு, நான் கிளம்பல, எத்தனை ஃபோன் பண்ணுறதுன்னா இவளுக்கு தெரிஞ்சிடும். மருமகளுக்கு வேறு எதாவது தொடர்பு இருக்குதோ அப்படின்னு கேட்பா. யார் அது அப்படின்னு கேட்பா. இல்லை ஸ்கூல்மேட், எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். அப்படியா அப்படின்வா.
இல்லை என் ஹஸ்பண்ட் இறந்துட்டார்ல, அவர் கூட தெரியும், அது சொல்லியிருக்கேன். ஓ அப்படியா, சரி 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 அப்படின்னு ஒன்று. அப்போ டக்குன்னு அவன் சொல்லுவான், இல்லைம்மா உங்களுக்கு இப்போ பிடிக்கலன்னா நான் பேசலை, அவர்கிட்ட பேசலை அப்படின்வா. அதுக்கு ஊர்வசி ஒரு டைலாக் சொல்லுவா, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, இதை உங்கள் அம்மாட்ட சொல்லு, உங்கள் அம்மாவுக்கு பிடிக்குதான்னு சொல்லு, அதுக்கப்புறம் நானும் சொல்கிறேன் அப்படின்வான். எனக்கு பிடிக்க, நீ பண்ணுறது தப்புங்கிறத எவ்வளோ அழகாக சொல்லுவான் தெரியுங்களா? இதே விஷயத்த நீ உங்கள் அம்மாட்ட போய் சொல்லுமா, கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு, பழைய ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட அவன்கிட்ட நான் இன்னும் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லு, உங்கள் அம்மாவுக்கு பிடிக்குமான்னு சொல்லு, அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னும். இதை மாதிரி படம் முழுக்க சுருக்குன்னு டைலாக்ஸ். இன்னொரு சீனில் இவனுடைய புருஷனுடைய வரலாறு தெரிஞ்சிடும், டெட் பாடி இருக்கும், ஏதோ ரகசியம் மறைப்பாங்க, அந்த ரகசியம் இவளுக்கு தெரிய வருது. கோவத்தில் வந்து மருமக மாமியார்கிட்ட சண்டை போடுறதுக்கு வரும். ஆக்சுவலாக அது எப்படி சண்டை நடக்கணும்னா, முடியை பிடிச்சி இழுத்துக்குன்னு மாமியார் மருமகளும் சண்டை போடணும். அதான் அந்த படத்தை, அந்த அவ்வளோ பெரிய பிரச்சனை அது. ஆனால் டைரக்டர் எப்படி எடுத்துகிட்டு பார்த்துறீங்களா, முன்னாடி டெட் பாடி, அம்மாக்காரையும் பையன் போய் இறந்துட்டானேன்னு சொல்லி கால் ஃபுல்லாக ஈரம், வீடு ஃபுல்லாக ஈரம் வேறு, அப்படியே ஈரத்தில் உட்காந்து அம்மா அப்படி உட்காந்துருப்பான். பக்கத்து சேரில் மருமக வந்து உட்காந்து அந்த பேப்பர் எடுத்து கொடுத்து என்னன்னு கேட்பான். அப்போ நடக்கிற வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அவ்வளோ டீசெண்டான சண்டை. அது குழாயடி சண்டை, இழுத்து போட்டு அடிக்கணும், அப்படி ஒரு சண்டை சீன் வரணும். ஆனால் அதை அப்படி ரிலாக்ஸாக அவன் பேசிக்கிட்டு, தெரியுதா இப்படி அவள் வார்த்தைகளால் அவள் வறுத்தெடுக்கிற அந்த காட்சி, ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர். எந்த விதமான பதட்டமே இருக்காது, ஆனால் கத்தியில் குத்திட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு சீன் அது. படம் முழுக்க ஒவ்வொரு சீன்லையும் ஒவ்வொரு கேரக்டர், அந்த காதலன் கேரக்டர் எப்படி, இந்த கதாநாயகி அவள் செய்கிற தவறு என்ன, அவள் எப்படி நியாயம் கற்பிக்கிறா, கதாநாயகனுடைய அம்மா அவள் ஒரு தவறு பண்ணுறா, அவள் எப்படி நியாயப்படுத்துகிறா, இந்த பையனோட அம்மா ஊர்வசி அவள் ஒரு நியாயம் கற்பிக்கிறா, இந்த ஊர்வசியோட சிஸ்டர் ஒருத்தர், அந்த அம்மா வந்து நன்னா இருக்கிறாங்க, அந்த அம்மா கூட ஒரு நன்னா இருக்கவங்க நியாயம் பண்ணிருக்காங்க, அந்த அம்மா சின்ன ஒரு தவறு பண்ணியிருக்காங்க, அந்த அம்மா இந்த தவறை எப்படி நியாயப்படுத்துகிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லோருமே தன் தவறு செய்கின்ற தவறுகளை நியாயப்படுத்த முயற்சிக்கிறார்களே ஒழிய தன் தவறை ஒற்றுக்கொள்வதே இல்லை, ஒத்துக்கொள்வதே இல்லைன்னு படம் நெத்தியில் அரைஞ்ச மாதிரி சொல்லும். கிளைமேக்ஸ் காட்சியில் அப்படி நின்றுட்டு அந்த பொண்ணு சில ஒரு முடிவு எடுப்பா, அது நீங்கள் பாருங்கள் அந்த படத்தை. என்ன எனக்கு ஒரே ஒரு நெருடல் மட்டும், எனக்கு அது அந்த வார்த்தையை அவன் சொல்லியிருக்கணுமா, கதாநாயகன் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கணுமா அப்படிங்கிறது, ஒரு நல்ல ஒரு காதலுக்கான மரியாதை கிடச்சிருக்கும் அந்த டைலாக் அவன் சொல்லாமல் இருந்திருந்தா. அது டைரக்டருடைய விருப்பம், அதை நீங்கள் என்னன்றது பாருங்கள். சினிமாவை நேசிக்கிற எல்லோருமே பார்க்க வேண்டிய இந்த படம். உள்ளொழுக்கு அண்டர் கரண்ட்டுன்னு போடுறாங்க அதில் இங்கிலீஷில், அது என்ன அர்த்தத்துக்காக போட்டிருக்காங்கன்னு தெரியல எனக்கு. ஏன்னா அண்டர் கரண்ட்டாக என்ன, உள்ளுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்குன்றது தான் அண்டர் கரண்ட்டு. உள்ளொழுக்கு, அதாவது இந்திய சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்பட வேண்டிய படம். IMDb ரேட்டிங் 7.7 கொடுத்துருக்காங்க. இட் டிசர்வ்ஸ் மோர் தென் தட். ஒரு சாதாரண 4-5 கேரக்டர், வீடு முழுக்க தண்ணி, இப்படி ஒரு சிந்தனை நமக்கு வருமானு பாருங்கள். ஒரு வீடு வெறும் தண்ணியிலே இருக்கும் படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா நமக்கே கால் ஈரமான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படி ஒரு படம் நமக்கு நம்ம காலை மாற்றி மாற்றி வைப்போம் நம்ம. ஏன்னா வீடு முழுக்க ஒரே சொத நீர், அங்கே வெளியில் தண்ணி, எல்லாம் மனசில் கண்ணீர், கண்ணில் தண்ணீர், படம் முழுக்க தண்ணீராக தான் இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உள்ளொழுக்கு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதுங்க. நீங்கள் பாராட்டப்பட வேண்டிய படம். டோன்ட் மிஸ் இட். இன்னொரு படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு சந்திக்கிறேன். டில் தென், see you, bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.